ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். மகாராஷ்டிரத்தில் க்ஷத்ரபதி சிவாஜியின் குருவாக இருந்த சமர்த்த ராமதாசர் ஒரு ஆஞ்சநேய ஸ்வரூபம் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அவர் ஒரு முறை சிவாஜியின் நந்தவனத்தில் இருந்தபோது தான் வீசிய கல்லால் இறந்து போன பறவையை ராம மந்திரத்தின் மகிமையை சொல்லும் பாடலை ஹிந்துஸ்தானி ராகமான ஜன்ஜீட் என்ற ராகத்தில் பாடி அந்த பறவைக்கு உயிர் பிச்சை அளித்தார் என்று அவரது வரலாறு கூறுகிறது. அஷ்டமா சித்திகளைப் போல இது போன்ற தெய்வீக ராகங்களுக்கும் இறந்தவரை உயிர்ப்பிக்கும் சக்தி இருக்கிறதா? அதை சில மகான்கள் பயன்படுத்துவதும் சிலர் அதை பயன்படுத்தாமல் இருந்ததற்கும் காரணம் என்ன? திருவண்ணாமலையில் கொஞ்சம் வாலும் யோகி ராம் சரத்குமார் சாமி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவருடைய இடம் காசி தான். அவர் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்தார். கல்யாணமாகி அவருக்கு 3 குழந்தைங்கள்லாம் கூட இருந்தார். ஒரு நாள் அவர் ஈரத்துணியை காய போடுற போது ஒரு பறவை அந்த ஈரத்துணியில் பட்டு கீழே விழுந்து செத்து போகுது. இவர் அதுக்காக உட்காந்து ப்ரே பண்ணுறார். அதுக்கு எப்படியாவது உயிர் வரணுங்கிற மாதிரி இவர் ப்ரே பண்ணுறாரு. உயிர் வரல. அதனால் அதை புதைச்சிட்டு கங்கை கரை ஓரமாக நேராக காசி விஸ்வநாதர் கோயில்களில் போய் அழுகுறாரு. என்னால் ஒரு பறவை செத்து போச்சுங்கிற மாதிரி. அப்போ இவருக்கு ஏதோ ஒரு அருள் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எல்லா நாட்டிலையும் வடநாட்டிலலாம் சுற்றி அவங்கெல்லாம் சொன்னாங்க, இப்போல்லாம் மகான்கள் சவுத் இந்தியாவில் தான் நிறைய இருக்காங்கன்னு. ஸோ அவர் அரவிந்த் ஆசிரமத்துக்கு வராரு, ரமண மகரிஷிக்கிட்ட வராரு. கடைசியில் கஞ்சங்காடு ராமதாஸ் சாமி இருக்கார் இல்லையா கேரளாவில், அங்கே போய் அவருக்கு ராமதாரக மந்திரம் கழிச்சு திருவண்ணாமலைக்கு ஒரு 40-45 இயர்ஸ் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லி 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 பெரிய மகான் ஆகிட்டார். இப்போ அவருடைய அந்த ஜீவ சமாதி அருணாச்சல மலையை பார்த்த மாதிரி தனியாக இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ ஏன் அந்த பறவைக்கு இவரால் உயிர் கொடுக்க முடியல இல்லையா? அந்த காசியில் இருந்த ஒரு பறவைக்கு, இறந்த பறவைக்கு இவர் ஏன் உயிர் கொடுக்க முடியல அப்படின்னா, அதுக்குள்ளே இருந்த எனர்ஜி தான் இவர்கிட்ட வந்தது. அது காசின்றது ஒரு ஹோலி பிளேஸ். அதில் நிறைய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் வேறு வேறு ஃபார்மில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பறவைக்குள்ளே இருந்த ஸ்பிரிட் இவர்கிட்ட வந்தது. எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட். ஸோ அந்த எனர்ஜி இவர்கிட்ட வந்ததுனால தான் இவர் ஞானியாக முடிஞ்சது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஞானத்தை அடைவதற்காக பல்வேறு காரண காரியங்கள் இருக்கலாம். ஒரு சுந்தரர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் காட்டு வழியில் போகிற போது ஒரு ஆட்டு இடையன், அவன் பேர் மூலன், அவன் இறந்து கிடக்கிறான். அவன் மேய்க்க வேண்டிய ஆடுங்கள்லாம் அவனை சுற்றி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. நினைக்கிறாரு, இவன் ஆடுகள்லாம் அழுற அளவுக்கு இருந்தால் எவ்வளோ அன்பாக நடத்தியிருப்பான் அந்த ஆடுகளை அப்படின்னு. தன்னுடைய உடம்பை ஒரு குகையில் வச்சுட்டு இறந்து கிடக்கிற அந்த மூலன் அந்த ஆட்டிடையனுடைய உடம்புக்குள்ளே அவர் வந்துடுறார். யார்? சுந்தர முனிவர். ஆடுங்களெல்லாம் ஓட்டின்னுட்டு வீட்டுக்குள்ளே போய் கட்டிடுறாரு. அவங்க ஒய்ஃபு நைட்டில் குடும்பம் நடத்துறதுக்கு வரா. ஏன்னா அவள் ஹஸ்பண்ட் உடம்பு இல்லையா, அதனால் அவர் சொல்கிறாரு, அம்மா நான் உன் ஹஸ்பண்ட் இல்லை, உங்கள் ஆடுங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓட்டிட்டு தான் விட்டேன். அதனால் நான் ஊரில் போய் எல்லாருக்கிட்டையும் குய்யோ முறையோன்னு பஞ்சாயத்து பண்ணுறான். இப்போ எல்லோரும் அந்த இடத்துக்கு காட்டுன்றாங்க. இவர் போய் பார்த்தா இவர் எந்த உடம்பை கடித்திருக்காரோ அந்த உடம்பு அங்கே இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த உடம்பை எரிச்சிடுறோம், நீங்கள் இந்த ஆட்டு இடையனுடைய உடம்புக்குள்ளேயே இருந்து ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு அந்த குடும்பத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அவர் தான் திருமூலர். சுந்தர முனிவராக இருந்தவர் மூலன் என்ற ஆற்றினுடைய உடம்புக்குள்ளே திருமூலராகி 3000 பாட்டு எழுதினார். அதுக்கு திருமந்திரம்னு பேர். இது இன்னொரு கேஸ் ஸ்டடி. ஆதிசங்கரர் காசியில் பிரம்மாவினுடைய சொரூபமாக இருந்த மண்டன மிஸ்ரர், சரஸ்வதியினுடைய சொரூபமாக இருந்த சரசவாணி, இவங்கக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுற போது மண்டன மிஸ்ரர் தோற்று போயிடுறார். சரி வா, என்ன கண்டிஷன்னா, ஆதிசங்கரர் தோத்துட்டா அவர் சன்னியாசியிலிருந்து குடும்பத்துக்கு வந்துடணும்.
மண்டன மிஸ்ரர் தோத்துட்டு அவர் குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசி ஆகிட்டு ஆதிசங்கரர் கூட போயிடணும். இவர் வா போகலாங்கிறாரு. அப்போ அவருடைய மனைவியாகி சரஸ்வாணி சொல்கிறா, அவரில் நான் பாதி, நீ அவரை தானே கெலிச்சிருக்க, என்னையும் கெலிக்கணும் அப்படின்னு. சரிம்மா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறா. சரின்றார். குடும்ப சுகத்தை பற்றி சொல்லுங்கிறா. இவர் ஒரு சன்னியாசி. குடும்ப சுகத்தை பற்றி எது சொன்னாலையும் அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்காது, ஏதோ ஒரு ஃப்ளூக்காக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால ஒரு காட் இன் டி ஃபிக்ஸ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்ட்டு ரொம்ப சோகமாக நடந்து வந்துருக்கார். இப்படி போய் மாட்டிக்கிட்டுமேனு. அப்போ காசிராஜா இறந்து போயிருக்கான். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல தன்னுடைய உடம்பை வச்சுட்டு காசிராஜாவுடைய உடம்புக்குள்ளே கூடு விட்டு கூடு பாஞ்சி காசிராணி கூட குடும்பம் நடத்தி குடும்ப சுகம்னா என்னான்றதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ மந்திரி பார்க்குறான், நம்ம பழைய ராஜா வந்து மக்கு இந்த உடம்புக்குள்ளே வேறு யாரோ வந்திருக்காங்க, அதனால தான் இவ்வளோ நல்ல ராஜ்ய பரிபாலனை நடக்குதுன்னு ஒற்றர்கள் எல்லாம் அனுப்பிச்சு எங்கேயாவது ஒரு மகானுடைய உடம்பு இருந்தால் அதை எரிச்சிருங்கன்றோம். இப்போ ஒரு குகையில் கிடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆதிசங்கருடைய உடம்பை எரிக்கிறாங்க. அவர் கை வந்து பத்தி எரிதான் இங்கே தெரிஞ்சு போச்சு ராஜாவுடைய உடம்புக்குள்ள இருக்கிற ஆதிசங்கருடைய ஆத்மாவுக்கு. உடனே ராஜா கேட்டு கேட்டு போனாலும் பரவாயில்லன்னு அப்படியே போய் அந்த உடம்புக்குள்ளே நுழைஞ்சிடறாரு, எந்திரிக்கிறாரு. ஆனால் கை கட்ட கறி. அவருடைய சிஷ்யர் இருக்கார் இல்லையா, அவர் பத்மபாதர். அவர் சொல்கிறாரு, சுவாமி என்ன இருந்தாலும் ஒரு மகான் ஆசீர்வாதம் பண்ணுற போது கை தானே அழகாக இருக்கணும், இந்த மாதிரி கரியாக ஆகிப்போன கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணால் நல்லா இருக்காது. நெருப்பு கடவுள் நரசிம்மர், நான் நரசிம்ம உபாசனை தான் பண்ணுறேன், நானும் ப்ரே பண்ணுறேன், நீங்களும் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நரசிம்மர்கிட்ட லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் அப்படிங்கிற பாடலை பாடுறாங்க. இப்போ நரசிம்மர் பிரதிட்சமாகி கரியாகி போன கையை இவருக்கு நல்லா பண்ணி கொடுக்குறாரு. இது அடுத்த நிகழ்வு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உடம்பை எங்கேயோ கடத்திட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே போனதுக்கு ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் இருக்கும், இல்லைன்னா சும்மா சும்மா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. தி ட்ரான்ஸ்ஃபர் தேர் எனர்ஜி இன்டு சம் பாடி ஃபார் சம் பர்டிகுலர். நான் சொன்ன 3 உதாரணம் பாருங்கள். இவர் மண்டன மிஸ்ரடி கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக காசிராஜன் உடம்புக்குள்ளே போனார். அந்த சுந்தர முனிவர் என்பவர் அந்த மூலன் ஆட்டுக்கிட்ட வச்சுருந்த அன்புக்காக அந்த உடம்புக்குள்ளே போகிறாரு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கா இல்லையா? ஆனால் ராம் சரத்குமார் சாமியால் அந்த குருவிக்குள்ளே இருந்த எனர்ஜி இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதனால் அது போயிடுச்சு. அதனால் ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியாக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஒய் கேனாட் ரிவைவ் த டெட் அப்படின்னு கேட்கக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். அண்டு ஈச் கேஸ் ஸ்டடி இஸ் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த உலகத்தில் வாழ்கிற கோடான கோடி மக்களை உய்விக்க வேண்டும், அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தானே பரமாத்மா ஒரு மனித உருவில் பூமியில் அவதாரம் எடுக்கிறது. அவ்வாறு ஒரு ஸ்ரீராமனாகவோ அல்லது கிருஷ்ணனாகவோ அவதாரம் எடுக்கிற பரமாத்மா தன்னுடைய பேராற்றல் முழுவதையும் சுருக்கி கொண்டு ஓரிடத்தில், அதாவது அந்த மனித உருவில் மட்டும் வைத்துக்கொள்கிற போது அந்த அவதாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும் தானே அதன் பலன் கிடைக்கும். மற்றவர்களுக்கும் அதன் பலன் கிடைக்க அந்த பரமாத்மா எவ்வாறு வழிவகை செய்கிறது? ஒரு சூரியன் இருக்கான். சூரியன் உலகம் பூராகம் தானே வெளிச்சம் கொடுக்குறாரு. நீ ஏதோ கேளம்பாக்கத்தில் தான் கொடுப்பாரு, இல்லை இன்னொரு ஊரில் தான் கொடுப்பாருன்னு நினச்சா அவனுடைய அஜ்ஞானம். அப்போ கடவுளுடைய அந்த முழு டைமென்ஷன் ஆஃப் எனர்ஜி அப்படியே இறங்கிறது இல்லை. அவதாரம் என்றால் இறங்கி வருவதுன்னு அர்த்தம். ஸோ எ ஃப்ராக்ஷன் ஆஃப் த டிவைன் எனர்ஜி enters into a human body for a particular mission. அவ்வளோதான். ஒரு ஒரு டாஸ்க் இருக்கும். இப்போ கம்சன் இருக்கான், அவனை கொல்லணும். அந்த மாதிரி மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காக வடமதுரை தான் பிறந்தான் என்பது தான் ஒரு கிருஷ்ணாவதாரம். ராமர் இது என்ன, அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே எல்லாரும் தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த ரிஷிகளுடைய தவத்துக்கு அரக்கர்களால் ராட்சசர்களால் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ராமாவதாரம் வருகிற போதே கையில் ஒரு வில்லம்பு ஒரு தர்பக்கட்டு வச்சுக்கின்னு தான் வந்தது. தர்பக்கட்டுனா யாகங்கள் ஓமங்கள், வில்லம்புன்னா அதுக்கு வருகிற தடைகளை
அழிப்பதற்காக வந்த அது அந்த யுக தர்மம். அதனால் ராமருங்கிற உலகம் பூரா போய் எதுக்கு வேலை செய்யலைன்னு நீ கேட்கக்கூடாது. இயேசுநாதர் ஏன் உலகம் பூரா போய் எல்லாருக்கும் ஒன்றும் பண்ணல, ஒய் ஒரு 32 to 36 years 4 years தான் அவருடைய மிஷனரி ஒர்க்கு நடந்தது, மற்ற நேரங்கள் இல்லை. 12 வயசுலேயே அவர் வந்துட்டார். ஒரு 20 வருஷ காலம் நம்ம திபெட்லேயும் காஷ்மீர்லேயும் தான் இருந்தார். அமர்நாத்தில் அவருடைய குருவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போனார். ஜான் த பேப்டிஸ்ட் அவரை பேப்டைஸ் பண்ணுறான். 4 வருஷம் மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. சிலுவையில் போட்டுறாங்க. அவருக்கு இந்த உலகம் பொய்ன்னு தெரிஞ்சு போகுது. ஏன்னா ஈ வாண்டட் டு சேஞ்ச் த ஒரி வேர்ல்டு. அவருடைய சிஷ்யங்களே அவரை காட்டி கொடுக்குறாங்க. 30 வெள்ளி காசுக்காக ஜூடாஸ் காட்டி கொடுத்துட்றான். சிலுவை தழும்போடு வந்து நின்னாலையும் தாமஸ் வந்து நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறான் இல்லையா. இப்படி அவருக்கு ரொம்ப ஜனங்க மேலே ஒரு சலிப்பு வந்ததுனால அகைன் he comes back to Kashmir Valley and lived there in the name of Isa Nabi. Jesus lived in the name of Isa Nabi in Kashmir Valley. and அவரோட குரு அங்கே தான் அமர்நாத்தில் இருந்தார், அந்த வெள்ளை புறா வடிவத்தில். ஜான் அவரை பேப்டைஸ் பண்ணும்போது ஜோர்டான் நதிக்கரையில் முதல்ல தண்ணியினால் ஞானஸ்நானம், அதுக்கப்புறம் அந்த அமர்நாத்தில் இருந்த புறா வடிவத்தில் அவருடைய வலது ஷோல்டர் மேலே வந்து குருவுடைய ஸ்பிரிச்சுவல் ஞானஸ்தானம் நடந்தது. இதெல்லாம் ஜீசஸுடைய வாழ்க்கையில் பதிவாகி இருக்கிற விஷயங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு உனக்கு புரியணுன்னா, தி அக்வேரியஸ் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கரெக்ட்னு நம்ம லைப்ரரியில் ஒரு புக் இருக்குது. ஜீசஸ் லிவ்ட் இன் இந்தியான்னு சொல்லி நம்ம லைப்ரரியில் ஒரு புக் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் அதில் ஆத்தென்டிக்காக அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நாசாலேருந்து அவங்க வந்து பெரிய இந்த லேப்ராஸ்கோப்பியோது சொல்கிறாங்க. அதில் பார்த்தா வரிசையாக இந்த சவப்பெட்டிகள்லாம் அடுக்கியிருக்கு. அதில் எல்லாத்துக்கும் கீழே இயேசுவுடைய சவப்பெட்டி இருக்குது. அது யூதர்களுடைய பழக்கத்துப்படி இருக்குது, மற்றதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, காஷ்மீர் முஸ்லீம்கள் மாதிரி இருக்குது. இதெல்லாம் இருக்கிறது உண்மைதான். இது நான் தான் சொன்னேன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு. அதுக்கு நான் ப்ரூஃப் கூட சொன்னேன். இப்படி தான் நான் ஒரு நாள் ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு அமர்நாத்தில் இருந்த அந்த வெள்ளைப்புறா வடிவத்தில் இருந்தவர் தான் அவருடைய குரு அமர்நாதர். அவர் வந்து ஜோர்டான் நதிக்கரையில் தண்ணியினால் ஞானஸ்நானம் ஆன பின்னால் பரிசுத்த ஆவியினால் ஜீசஸ்க்கு ஞானஸ்நானம் பண்ணாருன்னு இப்படி தான் ஊஞ்சலில் உட்காந்து சொல்லின்னு இருக்கேன். அப்போ கேஷுவலாக இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கேமராவில் வருது. அதே வெள்ளைப்புறா என்கிட்ட இந்த செஸ்ட்டில் வந்து உட்காருது. உலகத்திலே போப்பாண்டவர் கூட தெரியாது, நான் தான் சொன்னேன் இதை. ஈவன் கிறிஸ்டியன்ஸ் do not know. இதெல்லாம் ஞானிகளுக்கு தான் தெரியும். Persons who have liberated the spirit from the body alone can understand this. இல்லைன்னா புக்கிஷ் நாலேஜை வச்சுட்டு நெய் ரட்சத்தி டுக்குருன்னு கரணி தான். நான் சொல்றது வெள்ளைப்புறா பாருங்க, இதே ஊஞ்சல் தானே நான் உட்காந்துட்டு இருக்கேன்னா, என்னுடைய செஸ்ட்டை பாருங்கள், அந்த வெள்ளைப்புறா உட்காந்துருக்கும். அதை எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் தான் இங்கே தனியாக போட்டிருப்பாங்க, அந்த புறா எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இதெல்லாம் என்ன, ஒரு புறா வந்து உட்காராது ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில். ஸ்பிரிட்ஸ், தேர் ஆர் ஹோலி ஸ்பிரிட்ஸ். அதனால் நான் சொல்லுகிற பல விஷயங்கள் என்ன டே, சரி நான் ஒரு ஹிந்து தானே, ஆனால் ஐ கேன் ஷோ ஜீசஸ். திஸ் இஸ் ஹவ் ஐ சி ஜீசஸ். ஒரு சிலுவை, ஒரு பிள்ளையாருடைய பாடி மாதிரி இருக்கும், அவருடைய ஷோல்டரில் சிலுவையை வச்சுருப்பார். இதுதான் ஜீசஸ். ஸோ மற்றவங்களுக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்களை நான் இந்த மாதிரி ஆத்தென்டிக்காக உங்களுக்கு புரிஞ்ச விஞ்ஞானத்தை வைத்து சொல்வதற்கான காரணம் என்னென்னா, நான் வந்து ஜீவன் முக்தன் ஆனவன். என்னுடைய உடம்புக்குள்ளுக்கிற ஆத்மாவை தனியாக எடுத்துட்டேன். அப்படி ஆனவங்களுக்கு தான் இந்த ரகசியமெல்லாம் தெரியும். இல்லைன்னா சும்மா புக்கில் படிச்சுப்பிட்டு அதை வளரின்னு இருப்பீங்க. பைபிளில் வரும், வெளியிடப்படாத ரகசியம் இல்லை, தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும். A fellow who really deserves, to him all the divine secrets will be disclosed. And a fellow who doesn't deserve, அவங்ககிட்ட இருக்கிறதையும் பிடிக்கிடுவாங்க. இதுதான் ஆன்மீகம் என்பது. இப்போ விளக்கை ஏற்றி வைத்தவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேலே ஏற்றி வைப்பான் என்று மேஜையின் அருகில் ஒழித்து வைக்க மாட்டான் தான் பைபிள். இப்போ ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது டிவைனுன்னா, அது எல்லாருக்கும் தெரியறதுக்காக தான் வைக்கிறாங்க. அதை நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் பார்க்குற எவ்வளோ பேர் their knowledge is bookish. அவங்களுக்கு நிஜமான ஒரு அனுபவம் சுயம்பாகமாக வந்ததே கிடையாது. யாருக்கோ ஒருத்தருக்கு வந்திருக்கலாம், ஆனால் 99 people
இந்த கிறிஸ்டியன் இந்த போப் அண்ட் ஆர்ச் பிஷப் அண்ட் பிஷப் ஹியராக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. their knowledge is very bookish. எங்களை மாதிரி உயர்நிலையை தொட்டவங்க இருக்காங்க இல்லையா, லிபரேட்டட் சோல்ஸ்னு எங்களை, அவங்களுக்கு தெரியலாம். அண்டு ஐ எம் ஏபிள் டு கிவ் யூ கான்கிரீட் எவிடன்ஸ். இப்படி தான் இருக்குன்றேன், இந்த புக்கில் இருக்குன்றேன், இப்படி பாருன்னு சொல்கிறேன். பல விஷயங்கள் நான் சொல்கிறது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேன். எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறான், செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லின்னு இருக்கான். நான் சொல்கிறேன், ஜீசஸ் வரமாட்டாரா பாவி, அவரே சொல்லியிருக்காரு நான் வரப்போகிறதில்ல. படி, ஜீசஸே சொல்லியிருக்காரு நான் வரப்போகிறது இல்லைன்னு. But when the Father sends the Comforter instead of me, and by the Comforter I mean the Holy Spirit, He will teach you much as well as remind you of everything I myself have told you. பைபிளில் இயேசுநாதர் சொல்கிறார், கம்ஃபர்ட்டர்னா மக்களுக்கு ஆறுதல் சொல்கிற ஒருத்தனை கடவுளை அனுப்புவார். அவன் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு திருப்பியும் சொல்லுவான். அது வந்து ஒரு ஹோலி ஸ்பிரிட், அவன் உங்களுக்கு திருப்பியும் சொல்லுவான். ஜீசஸ் ஆகிய நான் வரப்போகிறதில்ல அவரே சொல்லியிருக்காரு. But I will send you the Comforter, the Holy Spirit, the source of all truth. He will come to you from the Father and will tell you all about me, because கடவுளால் அனுப்பப்படுகிற அந்த திருத்தூதுவன் கடவுள்கிட்டிருந்து வந்து நான் சொன்ன எல்லா விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். Because you have been with me from the beginning. He shall praise me and bring me great honor. வரக்கூடிய தீர்க்கதரிசி இயேசுவாகிய என்னை புகழ்வார், எனக்கு மரியாதை கொடுப்பாரு. By showing you my glory. But the fact of the matter is that it is best for you that I go away. For if I don't, the Comforter won't come. அதாவது இயேசுவாகிய நான் போனாதான் அவர் வருவார், அந்த கம்ஃபர்ட்டர் உலகத்துக்கு வருவார், நான் போகிறேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். இவங்க இன்னும் அவரை கட்டின்னு உட்காந்துக்கிறாங்க. அவரே சொல்லிட்டாரு நான் வரப்போகிறதில்ல, வேறு ஆள் தான் வருவார், அவர் என்ன ஒத்துக்குவார், எல்லாம் ஒத்துக்கிறாங்க. இதுதான் நிறைய விஷயம் உலகத்தில் சிவசங்கர் பாபா சொல்லி கொண்டிருக்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரியாது. ரொம்ப பெரிய நிலையில் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இது தெரியாது. அதனால் ஒரு காலம் வருகிற போது நான் சொன்னதெல்லாம் நிஜமா இல்லையான்றதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும் என்று குணபாடம் எனும் மருத்துவ நூலில் அகஸ்தியர் குறிப்பிட்டிருக்கிறார். அது ஒரு காலத்தில் வறுமையின் சின்னமாக கருதப்பட்ட பழைய சோறு இன்று குடல் பிணி போக்கும் அருமருந்தாக கருதப்படுகிறது. சென்னையில் உள்ள ஸ்டான்லி மருத்துவமனை கூட பழைய சோற்றின் மருத்துவ குணங்களை தற்போது ஆராய்ச்சி செய்து வருகிறது. தற்காலத்தில் பலவிதமான நோய்களால் மக்கள் தாக்கப்பட்டு அவதிப்படுவதற்கு நாகரிக வளர்ச்சியால் நமது மூதாதையர்களின் உணவு பழக்க வழக்கங்களை மறந்து போனது ஒரு காரணம் என்று நாம் சொல்ல முடியுமா? அற்றால் அளவறிந்து உண்க, அது பொருள் போற்றி வளர்க்கும் முறைன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் அளவாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நம்முடைய திருக்குறள் காலத்திலிருந்தே சொல்லப்பட்ட விஷயம். சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்க லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னா எல்லாத்த விட பெரிய வைத்தியம் என்னன்னா ஒருத்தனை பட்டினி போடுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து நேச்சர் கியூர் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் போகிறீங்க, ஒபேசிட்டி இல்லை ஏதோ ஒரு வியாதி எல்லாத்துக்கும் போகிறீங்க, எவ்வளவோ இருக்குது. கோயம்புத்தூரில் கிருஷ்ணசாமி கவுண்டர் நேச்சுரோபதி இன்ஸ்டிடியூட் இருக்குது. அப்புறம் கண்ணனூர் பக்கத்தில் தாலிப்பரம்பா இல்லையா, அங்கே பிரத்யுக்ஷான்ட்டு ஒன்று இருக்குது. திருவேண்டரத்தில் ஒன்று இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் போன உடனே அவங்களுக்கு எனிமா கொடுப்பாங்க. உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் வெளியேற்றுருவாங்க. முதல்ல ஒன்று வந்து எனிமா கொடுத்து எல்லாத்தையும் வெளியேற்றுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி, ஒரு லைம் ஜூஸு, ஒரு ட்ராப் ஹனி போட்டு 4 வேளை குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஒரு வாரம் ஆன அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை காய்கறி அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அது ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு கோர்ஸ், மினிமம் 2 வீக்ஸ்ன்னு வச்சுக்கோயேன். டெய்லி நிறைய வியாதிகள் வரத்துக்கு என்ன காரணம், உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு. அதனால் டெய்லி ஒரு மசாஜ் பண்ணுவாங்க. உங்களை கொண்டு போய் ஒரு நாள் களிமண் பத்து போட்டு, இன்னொரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி, இன்னொரு நாள் ஸ்டீமில், இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ உடம்பு நல்லா ஆகிறதுக்கு இயற்கையான வழிமுறைகளே இருக்குது. உங்கள் இங்கிலீஷ் மெடிசன் அப்படி இல்லை. உங்கள் இங்கிலீஷ் மெடிசன் என்ன பண்ணுது, இந்த ட்ரீட் யூ ஆஸ் அ கம்பார்ட்மெண்ட். அதாவது உனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குது, அவங்க பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்றாங்க, அது சுமாராகிடும்.
ஆனால் கத்தி போச்சு வால் வந்துச்சு டும் டும்ன்ற மாதிரி இன்னொரு வியாதி வந்துடும். நீ வந்து சுகருக்கு வைத்தியம் சாப்பிட்டா பிபி வந்துடும், பிபிக்கு சாப்பிட்டாக்கா இது வந்துடும், இல்லை அல்சர் வந்துடும். இப்படி ஒன்று போனால் இன்னொன்று வந்துடும். ஏன்னா தே ஆர் ட்ரீட்டிங் யுவர் பாடி ஆஸ் பார்ட்ஸ். நம்முடைய ஓல்டு ஆயுர்வேதா இந்த பద్ధதி இருக்கு இல்லையா, இதில் அவங்க 3ஆக பிரிக்கிறாங்க உடம்பை. வாதம், பித்தம், சிலோத்துமம். வாதம்னா காற்றினால் வருகிற வியாதிகள், பித்தம்னா ஹீட்னால் வருகிற வியாதிகள், சிலத்துவம்னா கோல்டுனால் வர்ற வியாதிகள். அதுக்கு 3 பேட்டர்ன் வச்சுருக்காங்க. நாட்டு வைத்தியர்லாம் அவங்க நாடி இப்படி பிடிச்சி பார்த்தாவே உனக்கு என்ன வியாதின்னு சொல்லிடுவான். இப்போ தான் உங்களை போய் ஒரு 40,000 ரூபாய்க்கு அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடுன்னு சொல்லி தேவையில்லாததுக்கெல்லாம் ஸ்கேனிங் பண்ண சொல்லி எல்லாம் பண்ணி உயிர் எடுக்கிறானுங்க. ஏன்னா மிஷின் வச்சுன்னுக்கிறான், அதுக்கு வசூல் பண்ணோம். மிஷின் காசை இதெல்லாம் தேவையில்லை. பழைய காலத்தில் தான் இப்படி பார்ப்போம். பார்த்தா ஒரு மைல் வேகமாக இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தால் ஹீட்டு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டுன்னு அர்த்தம். ஒரு தவக்கில் ஹாப் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா அது தண்ணி சம்மந்தப்பட்டதுன்னு அர்த்தம். இப்படி அந்த மூமெண்ட்டை வச்சுக்கிட்டே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க என்ன வியாதிங்கிறத. ஜஸ்ட் உன்னுடைய நாடி பிடிச்சி இது வந்து வாதமா பித்தமா செலுத்தமான்னு கண்டுபிடிச்சிட்டு தே ட்ரீட் 1/3 ஆஃப் யுவர் பாடி ஆர்கானிக்கல். இப்படி தான் நம்ம சிஸ்டமெல்லாம் இருந்தது. நீங்கள் நோய் இன்னைக்கு பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்க. அந்த காலத்தில் சுஷ்ருதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எவ்வளோ சர்ஜரியெல்லாம் பண்ணிட்டார். உங்களை மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டரு கூட வார்ட் பாய் நர்ஸெல்லாம் வச்சுக்கிட்டா பண்ணிட்டு இருந்தார் சுஷ்ருதர். இது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. எல்லா துறைகளிலும் இன்றைக்கி இருக்கிறவங்களோட மிகப்பெரிய அறிவாளிகள் அந்த காலத்தில் இருந்தாங்க. வராக மீரர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் மிகிரர். ஒரு ராஜகுமாரன் பிறந்த உடனே அவர் சொல்கிறார், இத்தனாவது வயசில் இந்த ராஜகுமாரன் பண்ணியினால் சாவான், காட்டு பண்ணியில் சாவான் அப்படின்னு. ராஜா சொன்னான், என் பையனை கடல் நடுவில் கண்ணாடியில் மாளிகை கட்டி நான் வைக்கிறேன், அந்த மாதிரி அவன் பண்ணியில் சாகலைன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி கண்ணாடி நடுவில் கோட்டை கட்டி அதில் பிள்ளைய உட்கார வச்சுட்டான். இவன் சொல்கிறான், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் சொன்னது தான் நடக்கும்ன்றார் மிகிரர். அந்த குறிப்பிட்ட நாள் வருது. இப்போ என்ன ஆகுது, அந்த ராஜகுமாரன் ஏதோ ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுனுக்கிறான். இப்போ அங்கே இருக்கிற ஒரு பில்லர் அவன் மேலே விழுது. அந்த பில்லரில் ஒரு காட்டு பண்ணியோட ஸ்கல்ப்டிங் இருந்தது, ஒரு சிற்பம். அது இவன் மேலே விழுந்து அவன் செத்துப்பட்டான். அதனால் அந்த மிகிரருக்கு வராக மிகிரர், வராகம்னா பண்ணி, அந்த பண்ணி ஊழ்ந்து செலுத்தனால அவர் பேர் வராக மிகிராச்சு. அவர் வானசாஸ்திரம். நான் அமெரிக்காவில் சிகாகோ போன போது அங்கே ஒரு சயின்ஸ் மியூசியம், அதில் சொல்கிறாங்க டெலஸ்கோப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் இருந்த சோ சயின்டிஸ்ட்டு அவருடைய படம் அங்கே மாட்டியிருக்காங்க. வானத்தில் எந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது என்ன ஏதுன்றத அக்யூரேட்டாக சொல்லிட்டாரு, இன்றைக்கி வரைக்கும் அதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்க பாரு, டெலஸ்கோப் இல்லை, ஒன்றும் இல்லை, எக்யூப்மெண்ட் இல்லை, உட்காந்த இடத்துல இவ்வளோ இடத்துல இதெல்லாம் இருக்குன்றது அழகாக சொன்னாங்களா இல்லையா? அதனால் நீங்கள் எது வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜுன்னு நினைக்கிறீங்களோ அது வந்து டிட்டீரியேஷன் ஆஃப் நாலேஜ். ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ராமாயண காலம் மகாபாரத காலத்தில் அவங்க காட்டுக்கு போய் தவம் பண்ணுவாங்க. வருண பகவானை நோக்கி தவம் இருப்பாங்க, அந்த மந்திரம் ஜபிப்பாங்க. வருணன் நேரில் வருவான், அவன் வந்து ஓகே இந்த வரம் பிடின்னுவான். இவங்க அந்த மந்திரத்தை சொன்ன உடனே மழை வரும், தண்ணி அடிக்கும், வெள்ளம் வரும். அக்னி பகவானை கூப்பிட்டு அந்த வரம் வாங்குவாங்க. இப்படி தான் அவங்க பண்ணாங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, $1 பில்லியன் போட்டு ஒரு ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. பென்டகன்லேருந்து அவன் ஒன்று விடுறான், சதாம் ஹுசைன் ஒன்று விடுறான், ரெண்டும் ஆகாசில் முட்டுது, துபுக்குன்னு கீழே விழுது. யூ ஸ்பெண்ட் $billions ஃபார் டூயிங் த சேம் திங் விச் அவர் ancestors are doing with தர்பப்புல். அவங்க தர்பப்புல்லை கிள்ளி அந்த வருண மாஸ்திரம் வாயு வாஸ்திரம் எதையாவது விட்டான்னா அந்த தர்பப்புல்லே ஜாயின்னு இங்கேருந்து போகும். நீங்கள் பழைய கால சினிமாலாம் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ நீங்கள் விஞ்ஞானத்தில் வளர்ந்ததாக நினைக்கிறீங்களே, அதுவே போய் மெய்ஞானத்துக்கு கீழே தான் இந்த விஞ்ஞானமெல்லாம். உலகத்தில் 5 விஷயம் இருக்குது. ஒன்று அன்னமய கோஷம். நீ சாப்பிட்ற இட்லி போண்டா தோசை, அன்னம்னா சாப்பாடு. அதுக்கடுத்து பிராணம், மூச்சு காற்றுல இயங்குறது, அதுக்கு பிராணமய கோஷம், கோஷம்னா உடம்பு. 3வது மனதினால் இயங்குது. நீ படிச்சுன்னு இருந்தபோது கூட உனக்கு கனவுல ரயில் மிஸ் பண்ணுற, தண்ணியில் மூழ்கி போகிற, எல்லாம் நடக்குது இல்லையா, அது மனதினால் இயங்குகிற உடம்பு, மனோமய கோஷம். 4வது ரேஷனல் மைண்ட், விஞ்ஞானமய கோஷம். 5வது ஆனந்தமய கோஷம். இந்த விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வர்ற கண்டுபிடிப்புகள் எல்லாம் when they are in transit
பிட்வீன் விஞ்ஞானமய கோஷம் அண்ட் ஆனந்தமய கோஷம். ஒரு தங்க கிரீடம் யாரோ கொடுக்குறாங்க. ராஜா ஆர்கமெடிஸை கூப்பிட்டு சொல்கிறான், இதில் எவ்வளோ கோல்டு இருக்குதுன்னு நீ கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா உன் கழுத்தை வெட்டிடுறேன்னு. இவன் தண்ணி தொட்டியில் அம்மனமாக படுத்துன்னு இருக்கான். இவனுடைய வெயிட்டுக்கு அந்த தண்ணி கொஞ்சம் தண்ணி தொட்டி விட்டு வெளியே போகுது. இவன் உடனே யுரேக்கா யுரேக்கா யுரேக்கான்னு கத்தின்னு அம்மனமாக ஓடுறான். எல்லோரும் என்னன்றாங்க, ஒரு கோல்டு கண்டென்ட்டோ இல்லை எந்த உடம்புடைய வெயிட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக எவ்வளோ தண்ணி வெளியுதோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றான். அதெல்லாம் கரெக்டு தான், ராஜா கிட்ட இப்படியே அவன் நேக்கடாக போவேன்னு. அப்போ தான் அவனுக்கு தன் உடம்புல துணியே இல்லைன்றது தெரியுது. ஸோ அவன் ஆர்கமெடிஸ் என்ற விஞ்ஞானியாக அதை கண்டுபிடிக்கல, ஆக்சிடென்டலாக நடந்தது தான் இது. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஸ்டவ்வை வச்சு அவன் டீ போட்டுனுக்கிறான். அதில் அந்த நீராவியை பார்த்த உடனே அவனுக்கு நீராவி என்ஜின் வருது. அவன் அப்படி தான் கண்டுபிடிச்சான். இப்படி விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஆக்சிடென்ட்ஸ் தான். அதே மாதிரி விஞ்ஞானத்துலேயும் நடந்தது. ஜெயதேவர்னு ஒருத்தர் கீத கோவிந்தம்னு எழுதின்னு இருக்கார். அதில் வைகுண்டம் எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியல. அதனால் சரி நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரேன்னு சந்திரபாகா நதியில் குளிக்கிறதுக்காக போகிறார். மராட்டி அவர். போகிற வழியில் அவருக்கு மைண்டில் வந்துடுது. இப்போ நீங்களே கூட நிறைய பேர் ரோட்டில் நடந்து போகிற போது இப்படியெல்லாம் பேசிக்கினே போவீங்க. யாராவது சாவுகர் ஆகி வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியான்னு உங்களை இடிப்பான் ஸ்கூட்டரில். ஏன்னா ஒரு மைண்ட் இஸ் எல்ஸ்வேர். ஸோ ஜெயதேவர் அப்படி போயின்னு இருக்கிற போது அவருக்கு அது ஸ்டக் ஆகுது. அப்படியே வீட்டுக்கு வராரு, அந்த புக்கை எடுத்து எழுதிடுறாரு, திருப்பியும் போயிடுறாரு. திருப்பியும் வந்து ஒய்ஃபுக்கிட்ட நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், எங்கே அந்த பேப்பர் எடுத்துனுவான்னு. என்னங்க நடுவில் வந்து எழுட்டு போனீங்களா, அதுவே தெரியாதான்னு. ஸோ ஜெயதேவா ரோட் தி வைகுண்ட காட்சிகள் when he was not aware of his physical content. இப்படி இருந்ததுன்னா நீ நம்புறியா? அந்த மாதிரி விஞ்ஞானம் மெய்ஞானம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிரான்சிட் இன்டர்லாக்கிங் இருக்குது. ஸோ விஞ்ஞானி மெய்ஞானத்தை தொடர போது அவனுக்கு இது வருது. இந்த ஜெயதேவர் மாதிரி இருக்கிறவங்க அந்த ஒரு டிரான்சிட்டில் இருக்கிற போது தான் இந்த மாதிரி காவியங்கள்லாம் எழுப்புகிறாங்க. கேரளாவில் ஒரு மகான் எழுதினே இருக்கார், குருவாயூரப்பனுடைய லீலைகளெல்லாம் எழுதினே இருக்கார். அதில் அவருக்கு வைகுண்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. அதனால் அவருக்கு யாரோ சொல்கிறாங்க, அந்த ஓலைக்கட்டை எடுத்து தலைமையில பிடின்னு. அவர் தலைமையில பிடிக்கிறாரு, வைகுண்ட காட்சியெல்லாம் கிடைக்குது. அது அந்த விஷனை வச்சுக்கிட்டு அவர் வைகுண்டம் எப்படி இருக்குன்னு எழுதுறாரு. இப்படி பல விஷயங்கள் இந்த தன்னை மீறிய ஒரு நிலையில் தான் உலகத்துக்கு வந்ததே தவிர இவங்க யாரும் பெரிய பல்பு கிடையாது. இதெல்லாம் தன்னை மீறிய நிலையில் நடக்கிறது. நடந்த பின்னால் நீங்கள் குளரிஃபை பண்ணுறீங்க அவங்கள, இவங்க பெரிய சயின்டிஸ்ட்னு அவங்களுக்கு நோபல் பிரைஸ் எல்லாம் வேறு கொடுத்துட்றீங்க. ஸோ டோன்ட் பாதர். உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் என்பது கடவுள். கடவுள்கிட்டேருந்து உனக்கு வர்ற அறிவுக்கு பேர் வாலறிவு. அப்போ கற்றதனால் ஆய பயன் என்கோல் வாலறிவன் நற்றால் தொழாரெனின். என்ன படித்தா என்ன, வாலறிவுன்னா கடவுள் அவன் கொடுக்குறான் இல்லையா, அவனுடைய பாதங்களை பிடின்னு அர்த்தம். ஸோ எனி நாலேஜ் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ஒன்லி எ ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் தி அல்டிமேட் நாலேஜ் இன் த வேர்ல்டு. ஒரு கடலில் ஒரு அலை மாதிரி தான் உனக்கு இருக்கிற நாலேஜ். கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு என்று உற்ற களமடைந்து ஓதுகின்றாள். உலகளவு இருக்குது, நான் 10 கட்டினது இவ்வளோதான்ட்டு. எமர்சன் சொன்னான், ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங்னா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயந்தான், என்னென்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற விஷயந்தான் அப்படின்னா. அதனால் உலகத்தில் நாலேஜ் எல்லாம் கடவுள் தான். கடவுள் நினச்சார்னா அதில் ஏதோ இப்போ 10 கமாண்ட்மெண்ட்ஸு மோசஸுக்கு கிடைக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா மாரல் டீச்சிங்கும் கொடுத்துட்டாரா கடவுள் மோசஸுக்கு? அவர் அந்த செனாய் மலைக்கு போகிறாரு, அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது, அந்த 10 தான் அவர் 10 கமாண்ட்மெண்ட்ஸுன்னு கொடுத்தது இல்லையா. அந்த மாதிரி உலகத்தில் போய் இயேசுநாதர் இருந்தார். அவர் அவருடைய குருவாகிய அமர்நாதர்கிட்ட 20 வருஷம் இருந்து என்ன கற்றுக்கினாரோ அது அவருடைய நாலேஜ். இப்போ நீ இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிற. நான் ஒரு தடவை MIT யூனிவர்சிட்டிக்கு போனேன் பாஸ்டனில். அங்கே ஆல் இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு மகான் வந்திருக்காரு வாங்கன்னு. பெரிய க்ரௌடு இருந்துச்சு. அப்போ அதில் ஒருத்தன் எந்திரிச்சு கேன் யூ ஷோ மீ காட் ஜஸ்ட் நவ் அப்படின்னா. நான் சொன்னேன், தம்பி வா, நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் PhD பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டுருக்கேன்? 12 வருஷமா. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் நீ ட்ரை பண்ணுற? 20 ஹவர்ஸு. அப்போது ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே நீ 12 வருஷமாக 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுறியே. கடவுள்ன்றது த ஹோல்சம் ட்ரூத்து. அவரை பற்றி நீ ஏதோ ஒரு நிமிஷத்தில் நான் மைக் பிடிச்சி சொல்லிடணும் காட்டிடணுன்ற இது நடக்கிற வேலையாக உனக்கு? இப்போ உலகத்தில்
ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார். அவர்கிட்ட 3 பேர் போனாங்க. ஒரு ஆள் போன உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், நீ வந்து பகவத்கீதை படி அண்டு ஏதோ சாப்பிடுன்னாரு, திராட்சை சாப்பிடுன்னாரு. இவன் எவ்வளோ திராட்சை சாப்பிட்ணும், எவ்வளோ வேலை சாப்பிட்ணுன்னா, ராமகிருஷ்ணன் ஒரு சுட்டு போட்டாலும் ஞானம் வராது, போயிட்டு வான்னு. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்கன்னு. நான் பகவத்கீதை படினேன், எத்தனை தடவை படிக்கணும், என்ன சாப்பிட்டு படிக்கணும்னு உனக்கு தோணவே இல்லை, உன் புத்தி திராட்சை சாப்பிட்றதுல தாங்குது, அதனால் நீ போயிட்டு வா, உனக்கு ப்ரியாரிட்டிஸ் கிடையாதுன்ட்டார். இன்னொருத்தன் போனான், அவன் தலையை தண்ணியில் ஒரு முக்குனார், ஆன்னு வெளியே வந்தான். ஒரு நிமிஷத்துக்கு முன்னே என்ன நினச்சேன்னு, என் தலை எப்போ தண்ணியை விட்டு வெளியே வரும்னு நினச்சேன்னு. அந்த மாதிரி கடவுளை தவிர வேறு எந்த ஒரு எண்ணமும் உனக்கு இல்லைன்னா என்கிட்ட வா, நான் வந்து ஒரு கடவுளை காட்டிடுறேன்னாரு. 3வது போனான், அவன் பேர் நரேந்திரன். கடவுளை காட்ட முடியுமா? காட்ட முடியும்னார். சும்மா தொட்டார், அப்படியே உக்காண்டார் இருந்தால். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், உன்னால் உலகத்துக்கு நிறைய வேலை நடக்க வேண்டியிருக்கு, இந்த இன்டாக்சிகேட்டட் லெவலில் நீ இருந்தியானா எந்த வேலையும் செய்ய முடியாது, அதனால் ஐ ஷோன் யூ வாட் இட் இஸ். இனிமேல் இந்த அனுபவம் உனக்கு சாவறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் தான் வரும், அது வரைக்கும் நீ நார்மலாக போய் கடவுளுக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டார். அவன் தான் விவேகானந்தனும். இப்போ விவேகானந்தருக்கு வாழ்க்கையில் 2 தடவை தான் அனுபவம் கிடச்சிது. ஒன்று ராமகிருஷ்ணர் கொடுத்தது, இன்னொன்று சாகரத்துக்கு 3 நாளைக்கு முன்னால் ராமகிருஷ்ணன் இறந்து போன பின்னால் கிடைச்ச அனுபவம். மற்ற நாளெல்லாம் அவருக்கு இந்த அனுபவம் கிடைக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவருக்கு கிடைக்காமல் இருக்கிற மாதிரி கடவுளுடைய லீல இருந்தது. அவருக்கு அக்யூட் ஆசமாக இருந்துச்சு. கல்கட்டா கிளைமேட் அவருக்கு ஒத்துக்காதுன்னு அவர் போய் அல்மோராவில் உட்காந்துருந்தார். ஏன்னா அந்த கிளைமேட் அவருக்கு சூட் ஆச்சு. ஸோ யாருக்காவது ஆஸ்தமாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து மலம், மூத்திரம், பிரீத் 3மே ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ இந்த 3ம் பிளாக் ஆன ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, அவனால் ஞானத்தை என்ஜாய் பண்ண முடியாது. அதாவது மலமும் மூத்திரமும் மூச்சு காத்தும் என்ன, சுவாசத்துக்கு கட்டுப்படுற விஷயம். சுவாசம்னா ஆரோக்கியம், சுவாசம். ஸோ மூச்சு சீரியல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு ஞானியும் கூட சரப்பயிற்சிங்கிறாங்க. இப்போ இந்த அடி வயிற்றுலேருந்து அக்னி சுவாசம்ன்றோம், இங்கே நெருப்பு இருக்குது, அது அப்படியே கொண்டாந்து இந்த இடத்துல வச்சு ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி கோத்துக்கிட்டே இருக்கணும். வெளி காற்று இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணணும். இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, இதில் மூச்சு இழுக்கிறீங்க, இதில் விடுறீங்க இப்படின்னு. அதானே உங்களுக்கு யோகாலாம் கற்றுக் கொடுக்குறவங்க, இப்படி மூக்குள்ள விரல் பிடிச்சி கற்றுக் கொடுக்குறது. அந்த எங்கள் நிலையை தொட்டவங்களுக்கு வெளிக்காற்றே தேவைப்படுறதில்ல. நாங்கள் அப்படியே பிளாக் பண்ணி உட்காந்து வந்துட முடியும் எங்களால். இங்கே இருக்கிற அக்னியை கொண்டாந்து இங்கே வச்சு ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி இந்த இடத்துலையும் நாங்கள் பண்ணிடுறோம். இதுக்கு நாசி முனை சுவாசம்னு பேர். எங்களுடைய யோகிக் லாங்குவேஜில் திஸ் இஸ் கால்ட் நாசி முனை. இந்த இடத்தோடு நின்று வெளியே வராது காற்று. இது மாதிரிலாம் இருக்குன்னா ஜனங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கிருஷ்ணமாச்சாரியா யோகா மந்திரம் போகிறீங்க, இது மாதிரி எங்கெங்கேயோ போய் யோகாலாம் கற்றுக்குறீங்க. அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதெல்லாம் மேக்சிமம் ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான ஒரு எக்ஸசைஸ், அவ்வளோதான். அதாவது கால், கை, உடம்பு இதெல்லாம் பண்ணி அவங்க வந்து இந்த வயிற்றுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்கின்னு இருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலில் வரக்கூடிய யோகா, அவ்வளோதான். இதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு வேணால் உதவலாம். இங்கே மகரிஷி மகேஷ் யோகி இன்ஸ்டிடியூட் இருக்குது, கல்கி கார்டன், பழைய கல்கி கார்டன், குருசாமலியார் ரோட்டில். அங்கே ஒரு 100 ரூபா கட்டினேன்னா ஒரு வெள்ளை கர்ச்சீஃபு, ஒரு பூ எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அங்கே இருக்கிற மகரிஷி ஃபோட்டோ கிட்ட வைக்கணும். அவர் உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் மேனாக குடும்பத்தாளான்னு சொல்லிவிட்டு ஒரு சிங்கிள் சிலபர் கொடுப்பார், மைக்கு, பேடு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பார். அதை நீ சொல்லின்னே இருக்கணும். நீ வேறு தியானம்லாம் பண்ண தேவையில்லை. 20 minutes a day அதை சொல்லிக்கணும். மைக்கு 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 மைக்குன்னு சொல்லினே இருக்கணும். ஆரம்பத்தில் உனக்கு அது மைக்கு வரவே வராது. ரோட்டில் இருக்கிற காய்கறி சத்தம், பெல்லு எல்லாம் சத்தம் கேட்கும். ஒரு 2-3 நிமிஷம் மைக்கு வரும். அதுக்கப்புறம் மைக் ஃபுல்லாகவே வரும் 20 நிமிஷம். 4வது மைக்கும் கிடையாது, காய்கறி சத்தம் கிடையாது. ஒரு குழந்தை தூட்டில் இந்த என்ன தொட்டிலில் உலுக்கி விடுற மாதிரி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இதெல்லாம் அவங்க கற்றுக் கொடுக்குறது, மகேஷ் யோகியில் கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே இது இருக்கு இல்லையா, நம்ம வேதாத்திரி மகரிஷி, அவங்க வந்து முதுகில் ஒரு தடவை தொட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மைண்டை எங்கே வேணால் அலையிட்டுன்னு விட்டுருவாங்க. அப்புறம் டால்மியான்னு ஒருத்தர் வந்து கற்றுக் கொடுக்குறாரு, விபாசனா மெடிடேஷன் சொல்லிவிட்டு. அவங்க குழு மணலியில் கொண்டு போய் உங்களுக்கு 2 வேளை சாப்பாடு கொடுத்து எப்போ பாரு உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அது சகஜம், என்ன வேணால் வைக்கணும். ஸோ ஜனங்களுக்கு இதிலெல்லாம் ஒரு மித்துக்குது, யோகா கற்றுக்கிறது, இது கற்றுக்கிறது, அது கற்றுக்கிறது, இதெல்லாம். நீ ஒழுங்காக அளவாக சாப்பிடு, ஒழுங்காக சுத்தமான இடத்துல இரு, நீ சுத்தமாக இரு. முதல்ல டெய்லி கொஞ்சம் வாக்கிங் போ,
உனக்கு ஃபிசிக்கலாக எங்கேஜில் இருந்தியானாக்கா ஜாகிங் போ. இதை பண்ணாவே நீ உருப்பிட்டுருவேன். அதனால் நான் எல்லாத்தையும் பூந்து பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கற்றுக்கினேன். வேணா தேடி பார்த்தா கிடைக்கும். வேதாத்திரி மனுஷிக்கிட்ட 100 ரூபா கிட்ட கார்டு வாங்கியிருக்கேன், மகேஷ் யோகி கிட்ட வாங்கியிருக்கேன். இந்த வம்பெல்லாம் உனக்கு வேணாம். ஒழுங்காக அளவாக சாப்பிடு. நிறைய பேருக்கு இந்த அளவாக சாப்பிட்றதுன்றது வர்றதே இல்லை. தே ஹாவ் த டேஸ்ட் பஸ் ஸோ ஸ்ட்ராங், ஸோ தே கீப் ஆன் ஹாகிங் ஃபுட். அது நல்லதில்லை. ஒரு சர்தார்ஜின் தான், அவனுக்கு எல்லா வியாதியும் வந்துச்சு. டாக்டர்கிட்ட போனான். அவர் சொன்னார், ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடு, அதே ரூமில் எனக்கு ஒரு கட்டில் உனக்கு ஒரு கட்டில் அப்படின்னு. அவனுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 2 ஆம்லெட்டு 6 முட்டை சாப்பிட்டு 2 கிளாஸ் டீ சாப்பிட்டான். டாக்டர் அதே குவான்டிட்டி வாங்கி ஒரு பக்கெட்டில் கொட்டினார். அதுக்கப்புறம் ஆலு பரோட்டா இந்தமாரி என்னெல்லாம் சாப்பிட்றானோ ஒரு நாள் எல்லாத்தையும் அந்த டப்பாவில் போட்டு மூடிட்டார். காத்தால் எழுந்திரிச்ச உடனே அந்த பக்கெட் மூடி தந்த உடனே அவன் மூக்க பிடிச்சினான் சர்தார்ஜி. என்ன ஆனார், இதுதான் வயிற்று கண்டிஷன், வயிறு இப்படி தாங்க, இப்போ நான் ஆரோக்கியமாக எழுந்து எப்படி இருந்துருவ நீ அப்படின்னு சொன்னார். ஸோ நிறைய பேருக்கு இந்த அற்றால் அளவறிந்து உண்கவே தெரியல, லங்கனம் பரமோஷம்னு தெரியல. நீ அளவாக சாப்பிட்டியானா எந்த பம்பும் வரவே வராது. அண்ட் வாக்கிங் போ, இல்லை ஜாகிங் போவோம் எங்கே ஏஜில் இருந்தால். மைண்டு தியானம் பண்ணுறது என்னென்னா, நீ சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்சுக்கிற குப்பை. வாழ்க்கையில் இந்த சிரிப்பு ஒன்று தான் எல்லாருக்கூடையும் சேர்ந்து நீ ரசித்த. உனக்கு கோபம் வந்தது, யார்கிட்ட காட்ட முடியுமோ அவங்ககிட்ட காட்டினா, உன்னோட வலிவாகிறவங்கிட்ட காட்டலை. அழணும்னு தோணுச்சு, மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அதை சப்ரஸ் பண்ணிட்டேன். அதனால் ஒரு பரீடு எமோஷன்ஸ் ஒரு 30 வருஷமாக சேர்த்து வச்சுருக்கு இல்லையா, அதுதான் உன்னுடைய டென்ஷனுக்கெல்லாம் காரணம், உன்னுடைய இரிட்டேஷனுக்கெல்லாம் காரணம். ஸோ டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ½ அன் ஹவர் உட்காரு. ஒரு குழந்தை பார்க்குற மாதிரி 10 மாதம் உட்கார வேண்டியிருக்கும். எடுத்த உடனே கலராக இங்கு தெரியும், டார்க்கு ப்ளூ ஆரஞ்சு எல்லாம் வரும்னு நம்பாத. 10 மாதம் போனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர்டு எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் ஒரு மன நிம்மதி வரும். அதை கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். பூரண பிரம்ம பெருமாளின் திருவுருவம் தங்களுடைய ஞான திருஷ்டியில் வந்ததால் அதன் தோற்றத்தை தாங்கள் ஒரு ஸ்தபதியிடம் மிக நுணுக்கமாக நேரடியாக விளக்கிய பின்புதான் பூரண பிரம்மத்தின் சிலாரூபம் உருப்பெற்று ராமராஜ்யத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சனாதன தர்மத்தில் நட்டக்கல் வழிபாடு நடந்த காலத்திற்கு பிறகுதான் பல தெய்வ வடிவங்களும் சிலைகளாகவும் படங்களாகவும் தோன்றின என்று கூறப்படுகிறது. அப்படியானால் அந்த தெய்வ வடிவங்களின் சிலாரூபங்களையும் படங்களையும் உருவாக்க அந்த ஸ்தபதிக்கோ அல்லது ஓவியருக்கோ அவற்றை பார்த்த யாரோ ஒருவர் தானே விளக்கி இருக்க வேண்டும், அல்லது இதிகாசங்களில் அது பற்றிய குறிப்புகள் இருக்க வேண்டும். நமது சுவாமிக்கு குதிரை வண்டி எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகி போய் அவர் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் படுக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு கூட அந்த ரூம் வாழ அவர் பாம்பன் சாமி படம் மாட்டியிருக்கு. ஸோ முருகர் ஒரு குழந்தை வடிவத்தில் மயில் மேலே தரிசனம் கொடுத்து எந்த இடத்துல அவருக்கு அந்த எலும்பு முறிவு இருந்ததோ அங்கே ஒரு வேலை வைக்கிறாரு. மறுநாள் காத்தால டாக்டருங்க பார்க்குறாங்க, இவர் நல்லா ஆயிட்டார். அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதில் வேல் இருக்குது. அந்த படம் இன்றைக்கி இருக்குது. நிறைய யோசனை பண்ணு, இவருக்கு எலும்பு முறிவாகி போச்சு, ஆஸ்பத்திரியில் இருக்கார், சயின்டிஃபிக்காக ஒரு வேல் வச்சு முருகருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு. அந்த காட்சி எப்படின்னு இவர் ஜனங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனால் அவருக்கு படம் வரைய தெரியாது. அவர் என்ன பண்ணார், ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு, நான் ஒன்று தொட்டுக்கிறேன், என் மைண்டில் நான் அந்த காட்சியை பார்ப்பேன், அதை நீ வரையணுன்னாரு. அப்படி தான் இந்த காட்சி வந்தது. ஒரு குட்டி முருகர் மயில் மேலே உட்காந்துக்கிற மாதிரி அந்த காட்சி எப்படி வரையப்பட்டதுன்னா இவர் தொட்டதுனால வந்தது. நான் இருக்கேன், ஒரு கிருஷ்ணர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் நீங்கள் பார்க்குறீங்க. தேரில் கிருஷ்ணர் தேர் ஒட்டியே உட்காந்துருக்காரு. அவருக்கு பின்னால் அர்ஜுனன் நிற்கிறான் ரெடியாக சண்டை போடுறதுக்கு. அந்த 2 பேருக்கும் பின்னாடி நீ பார்த்தியானா ஒரு விராட் விஸ்வரூபம் இருக்கும். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், பசியமே ருத்ர ரூபம், என்னுடைய ருத்ர ரூபத்தை பாடுறான்னு. ஒன்றுத்தில் தண்ணி, ஒன்றுத்தில் காற்று, ஒன்றுத்தில் நெருப்பு, எத்தனை தலைங்க இருக்குது. கிருஷ்ணன் நிற்கிறாரா இல்லையா? ஸோ இது அர்ஜுனனால் பார்க்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவனுக்கு நெற்றி கண்ணு டெம்பரரியாக கொடுத்து, இந்த திவ்ய திருஷ்டியை பார்த்துக்கோ, நீ கிருஷ்ணனா என்னை பார்க்காத 2 கை 2 காலில், நான் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிற ஜோதியை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு காட்டினா தான் நீங்கள் கேலண்டரில் பார்க்குற விஸ்வரூபம். அந்த மாதிரி பேண்ட்டு சர்ட்டு வாட்செல்லாம் கட்டின்னு ஜாலியாக உட்காந்துருக்கிற சிவசங்கர் பாபாவை எப்படி பார்த்தா உனக்கு புரியாது. அப்படி பார்க்கணும். எனக்குள்ளே எப்படி கிருஷ்ணர்ன்ற ஒரு
ஹியூமன் ராஜா உடம்புல இருந்தது விராட் விஸ்வரூபமோ, அது மாதிரி ஒரு சிவசங்கர் பாபா என்கிற நார்மல் ஹியூமன் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி இப்படி தான் இருக்கும். 3 முகம் இருக்கும். வெங்கடாஜலபதி, பிரம்ம தத்துவத்தில் வந்த வராகர், ருத்ர தத்துவத்தில் வந்த நரசிம்மர், 3 முகம். அண்ட் பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் அதே பாடியில் இருக்கும். இது 2வது படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த எல்லோ போர்டு இருக்கு இல்லையா, அதுதான் அங்கே இருக்குது. அது அலங்காரத்தில் இன்றைக்கி அம்மன், நாளைக்கு காலையில் வந்தேன்னா வெங்கடாஜலபதி ஆகிடும். அங்கே இருக்குது பார்த்தீங்களா எல்லோ போர்டு, அதில் ரொம்ப திருத்தமாக இருக்கும் இதெல்லாம் இருக்குன்ட்டு. நம்ம பெருமாள் அப்படி தான் இருப்பார். ஸோ ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஜோதி இருக்குது. ஜோதி சுயம் ஜோதி பரம். நீ ஒரு ஹியூமன் லெவலில் பார்த்தா என்னை இப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஸ்பிரிச்சுவலாக என்னை பார்க்கணுன்னா நீயும் தியானம் எல்லாம் பண்ணி உனக்கும் ஒரு அகல்ட் பவர் வந்திருந்தா நான் எப்படி இருக்கேங்கிறத இப்படி பார்க்க மாட்டேன், அப்படி பார்ப்பேன். உங்களுக்கெல்லாம் இன்னும் அந்த நிலை வராததுனால நான் காட்டுறேன். இப்படி இருக்கும் பாருங்கள், இந்த சிலையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ எனக்குள்ளே இருக்கிறது யார்? இதுதான். இதே மாதிரி 24 வருஷமாக அதே ஜோதியை தான் நான் உள்ள வச்சுன்னு இருக்கேன். அதுக்கு அடுத்து மாறும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் பார்க்கலாம் எப்போ மாறுது எப்படி மாறுதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து உலகத்திலே ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி வந்தது. இதுக்கு முன்னே நீ ராமனை பார்த்த, இயேசுவை பார்த்த, புத்தரை பார்த்த, கிருஷ்ணரை பார்த்த. பட் இந்த மாதிரி இது வரைக்கும் உலக வரலாற்றில் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இது என்னுடைய ஆத்மஸ்வரூபம். எப்படி வருது? எத்தனையோ பிறவி தவம் செஞ்சு ஒவ்வொரு பவர் ஆஃப் காடையும் நம்ம சித்தி பண்ணுறோம். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அக்யூமுலேட் பண்ணி கொண்டு வரபோது அதில் ஒரு ஃபைனல் ஃபார்ம் வருது. இப்போ இங்கே இருக்கிற இந்த படங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நான் காட்டினது தான். எந்தெந்த கடவுளை நீ பார்க்கணுன்னு ஆசைப்படுறியோ, உன்னால் இப்போத்துக்கு முடியாதோ அவ்வளவையும் நான் இந்த இடத்துல என்னுடைய இங்கே ஒரு எனக்கு ப்ளூ லைட் இருக்குது. ஸோ காணாத காட்சிகளை நம்ம காட்டுறோம். இந்த இடத்துல இருக்கிற ப்ளூ லைட் அடித்தா தான் தெரியும். அதெல்லாம் அப்படி போட்டது தான். உனக்கு தெரிஞ்ச எல்லா கடவுளும் நான் காட்டியிருக்கேன். ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் காட்டியிருக்கேன். நீ புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது வேறு, நான் காட்டுற ஃபார்ம் வேறையாக இருக்கும். இப்போ முருகர்னால் உனக்கு இந்த கந்தசாமி கோயிலில் அங்கே இங்கே இருக்கிற முருகர் தான் தெரியும். ஒரு மைல் மேலே அப்படி வேல் வச்சுன்னு இருக்கிற குழந்தை, இல்லை வள்ளி தேவி அனுமா கூட ஒரு கல்யாண கோலத்தில் இருக்கிற முருகர்னு தெரியும். முருகர் அப்படி இருக்க மாட்டார். முருகர் ஒரு மைல் மேலே ஓம் அங்கிற மாதிரி இருப்பார். ஆச்சு உங்களுக்கெல்லாம் இது பிள்ளையார் இங்கே பாருங்க, இப்படி தான் இருப்பார் முருகர். கீழே ஒரு மயில் இருக்கா, அந்த மயில் மேலே ஒரு 3ஆம் நம்பர் இருக்கா, அதுதான் வடமொழியில் ஓம். முருகர் இப்படி தான் இருப்பார். நீ சினிமாலையும் ட்ராமாலையும் பார்த்துவிட்டு கொண்டையராஜும் ராமலிங்கமும் முனிரத்தனும் வரைஞ்ச படத்தை போய் முருகர் எனக்கா? முருகர் இப்படி தான் இருப்பார். ஓங்கார உட்பொருளே மயில் மேலே அவர் இருப்பார். பிள்ளையார் எப்படி இருப்பார்? நீ கோயிலெல்லாம் பார்க்குறிய அப்படியெல்லாம் இருக்க மாட்டார். தேங்காய் குடுமி, நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுற போது கலசத்தில் தேங்காய் வைக்கிறீங்கன்னா அதுதான் பிள்ளையார். இந்த இடத்துல மேலே ஒரு தேங்காய் குடுமி இருக்கா, அவருடைய வாய்கிட்ட ஓம் இருக்கா, வயிற்றில் ஓம் இருக்கா, மயில் மேலே இப்படி கை வச்சுன்னு உட்காந்துருக்காரா, அதுதான் பிள்ளையார். நீ நிஜமாக கடவுளை பார்க்கணுன்னா அவருக்கு ஃப்ளஷ் அண்ட் பிளட் எல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் ஜோதி ஸ்வரூபமாக தான் இருப்பாங்க. நீ ஜோதியை பிடிச்சாதான் அதெல்லாம் பார்க்க முடியும். இல்லைன்னா நீ அது வரைக்கும் கல் காகிதம் இதெல்லாம் பார்த்துன்னு உட்காந்துன்னு இரு. உனக்கு புரிகிற பாஷை அதுதான். கல் காகிதம் அந்த கோயில் சிலைங்க அதெல்லாம் பார்த்துன்னு உட்காந்துரு. இதெல்லாம் ரொம்ப ஹை லெவல். இது ஒளின்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ கடவுளுக்கு நீங்கள் ஏன் வந்து சக்கரை பொங்கல்லாம் படைத்து இப்படின்றீங்க? அவங்களுக்கு உடம்பு கிடையாது. உங்களை மாதிரி வாய் பல்லு நாக்கெல்லாம் வச்சுன்னு சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஒளி உடம்பு. ஸோ ஒன்லி ஸ்மெல் கோஸ் டு தம், ஒன்லி ஸ்மெல் கோஸ் டு தம். அதனால தான் எந்த நைவேத்தியம் வந்தாலும் நீ இப்படின்ட்டு நீ தான் சாப்பிட போகிற. சாமி வந்து உட்காந்து சாப்பிட்டு பார்த்துருக்கியா எப்பேனா? ஸோ ஃப்ளஷ் அண்ட் பிளட்டுக்குள்ளே அந்த டிவைன் எனர்ஜியை பிடிக்க முடிஞ்சால் உனக்கு இந்த ரகசியமெல்லாம் தெரியும். இல்லைன்னா நீ அந்த கேலண்டரில் வர்றதையும் கோயிலில் இருக்கிற சிலையை பார்த்து ஏமாந்துன்னு உட்காந்து இருப்பேன். கோயில் சிலையிலெல்லாம் ஒன்றும் இல்லை. நானே பாரு ஊஞ்சலில் உட்காந்து முதுக காட்டின்னு உட்காந்து இருக்கேன். அந்த ஸ்பிரிட் உள்ளே இருக்குதுன்னு எப்போ உனக்கு தெரியுதோ அப்போ அதை பற்றி உனக்கு என்ன யூ கேன் இன்டர்னலைஸ் தட். உனக்குள்ளேயே நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இது ரொம்ப பெரிய பாஷை. இந்த பாஷையை பேசக்கூடியவங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நடமாடும் மக்கள் இடத்துல யாரும் இல்லை. ரத்னகிரி சாமி இருக்கார், அவர் மற்ற ஃபார்ம்ஸ் எல்லாம் பிடிச்சது இல்லை, முருகனை பிடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ராம் சரத்குமார் சாமி இருந்தார், அவர் ராமன் எல்லாம் பிடிச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. நான் எல்லாத்தையும் பிடிச்சவன்.
கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஃபார்மாக பிடிச்சதுனால எனக்கு இதெல்லாம் தெரியுது. இல்லைன்னா அவங்கெல்லாம் ஏகதெய்வ உபாசனை, ரசம் சாதம்னா ரசம் சாதம், மோர் சாதம்னா மோர் சாதம். நான் அப்படி இல்லை, எல்லா காய், எல்லா சாம்பார், வத்த குழம்பு எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு உனக்கு என்ன ஆன்மீகங்கிறத புரிய வச்சுன்னு இருக்கேன். இந்த உயரங்களை தொட்டவர்கள் ரொம்ப கம்மி. அதனால் சிவபிரபாகர சித்தியோகின்னு இருந்தார் கேரளாவில், 700 வருஷம் இருந்தார். நான் அவரை பார்க்க போனேன் ரன்னிங்கிற ஊரில், பட்டணத்திட்டா கிட்ட கோனிங்கிற ஊரில். நான் போகிற போது அவரை பார்த்துக்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சாமி நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார், உங்களுக்கு சப்பாத்தியும் அவியலும் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்ன சிம்பாலிக், சப்பாத்தி கோதுமையில் பண்ணுறாங்க. அப்போ குரு பகவானுக்கு என்ன வேணும்? கோதுமை. அவியல்னால் என்ன? ஒரு கடவுள் இல்லை, எல்லா கடவுளும் சேர்ந்தாக்கா அதுதான் அவியல். அவியல்னால் முருங்காய் இருக்கும், எல்லா காயும் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ சிவசங்கர் பாபா ஒரு அவியல், ஒரே ஒரு ஃபார்ம் கிடையாது. அதனால் விதவிதமான கடவுளுடைய காட்சிகள் எனக்கு தெரியுது. அதெல்லாம் தான் நான் உங்கள் கேமராவில் வர வச்சு இங்கே எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? சிதம்பர ரகசியம்னா என்ன, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலைக்கு என்ன பேக்ரவுண்டு, ஏசு எப்படி இருப்பார், இவ்வளவும் நான் எப்படி காட்டுறேன்? இப்படி தான் காட்டுறேன். அவங்களுக்கு தெரியாததெல்லாம் நமக்கு தெரிகிற மாதிரி கடவுள் பண்ணியிருக்காரு. அதனால் சாமி சொல்லுவார், கோடிசாமி சொல்லுவார், நான் போன போது, உலகத்தில் எல்லாம் பரிபூர்ணம்னார். டோட்டலி பரிபூர்ணம் உனக்கு. தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம்னுவார். நீ தான் சிவன், நீ தான் பெருமாள். தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம். உலகம் பூரா போகட்டும், ஜனங்களுக்கு சேவை செய்யட்டாம் அப்படின்னார். திருவண்ணாமலை விசிறி சாமியார் சொல்வார், சிவசங்கரா has gone to greater level than Aurobindo and Chaitanya. Whoever is guiding this beggar is guiding Shivashankara. Shivashankara is working for my father 24/7. My father is highly pleased with him. He is God's prime minister. கடவுளுடைய பிரதம மந்திரிங்கிற வார்த்தையை ராமசுரத்குமார் சாமி சொன்னார். இப்படி நான் எத்தனை மகான்களை பார்த்துருக்குறேன். பங்களாதேஷில் ஒரு ஆள் பெனட்டி பூட்டோ குரு, அவர் சொன்னார், சிவசங்கர் பாபா தான் அல்லா அப்படின்னார். உலகம் பூரா போயிருக்கேன் நான். அதே மாதிரி மகத்தீர்க்கெல்லாம் மலேசியாவில் குருவாக இருந்த ஒருத்தர், அனுமான் தான் பேர், ஆஞ்சநேய உபாசனை பண்ணுறாரு. கடப்பா சச்சிதானந்த சுவாமி கிட்ட இருந்தால் அனுமான் உபாசனை வாங்கினார். ஸோ அங்கே போயிருக்கேன் நான். அவர் என்னை கூட்டின்னு போய் அவர் வீட்டில் உட்கார வச்சு சைவ சாப்பாடெல்லாம் போட சொல்லி எல்லாம் பண்ணிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னார், எப்போ இவர் வந்தாலே எங்கள் கிட்ட கூட்டுவாங்க, இவர் ரொம்ப பெரிய நிலையில் இருக்கார் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ உலகம் பூரா நான் போயிருக்கேன். உலகம் பூராவும் எல்லாரும் இந்த பவர் என்னங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது இந்த சொத்து, சும்மா ஒன்றும் வந்து இல்லை, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. 1984 ஆரம்பித்து ஒரு 5 வருஷ காலம் காடு மூடு கைலாசம் எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு அலைஞ்சி பழஞ்சி நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பர்ஃபெக்ஷன்றாங்க இல்லையா, உள்ளுக்குள்ளே இருந்ததை ஒவ்வொன்றா வெளியே கொண்டாந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு வித்தை இது. அண்டு இப்போத்துக்கு ஜனங்களுக்கு புரியாது. அவங்க ஒரு சாமியார்னா காவி கிவி தாடி கோமனெல்லாம் கட்டின்னு கையில் ஒரு வாத்து குச்சி வச்சுன்னு இருந்தால் தான் சாமியார்ன்றான். நம்மள மாதிரி ஜாலியாக உட்காந்து அட்டடிச்சுன்னு இருந்தாக்கா அவனுக்கு சாமியாரான்றதுலேயே நம்பிக்கை இருக்குது. அவங்ககிட்ட போய் என்னத்த பேசுறது இப்போ? அதனால் வி வில் வெயிட். இவ்வளவும் கடவுள் யாருக்கோ ஒருத்தருக்கு கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் நான் எதுக்காக பண்ணியிருப்பார்? என் மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால் அவருக்கு தேவைப்பட்டது எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. வெயிட் பண்ணலாம். அந்த காலம் வருகிற போது உங்களுக்கு என்னுடைய உயரங்கள் தெரியும். இல்லைன்னா நீ இப்போ கூட யாருன்னா ஒரு ஆள் காவி கட்டின்னு வந்தாருனாக்கா அவர் ரொம்ப பெரிய சாமியார் இருக்கான்ட்டு ஓடி போய் காலில் விழுவேன். இந்த ஜனங்களுக்கு இது ஒரு மித்து இருக்குது. தே கோ பை திஸ் எக்ஸ்டர்னல் அட்டையர்ஸ் அண்ட் வேஷத்தில் இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு விஷயத்தில் கிடையாது. அண்ட் ஆன் யுவர் ஓன் யூ ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மை லெவல்ஸ். இப்போ என்னுடைய லெவல் என்னங்கிறது உங்களால் எப்படி தெரியும்? நீயே சொல்லி உங்களுக்கு ஏதோ பாபா நல்லா வர்றா அப்படின்னு சொல்லுவார். ஒரு இன்ஸ்டியூஷன் உருவாக்கியிருக்காரு, எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துகிறாரு, கோயிலெலாம் நல்லா வச்சுருக்காரு. இவ்வளோ தானே உனக்கு என்னை பற்றி தெரியும். உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் இல்லையா? ஸோ வெயிட், எ டைம் வில் கம் வென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மை ஒர்க். அண்டு தெரியலன்னா என்ன இருக்குது? இப்போ மாத்திரம் என்ன ஒன்று கேட்டு போச்சு. ஐ கிரியேட்டட் திஸ் பியூட்டிஃபுல் ஆம்பியன்ஸ், ஐ மேட் ஆல் டெம்பிள்ஸ். வா சாமி கும்பிடு, யாகெல்லாம் நடக்குது 3 இடத்துல, பிரசாதம் சாப்பிடு, கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடக்குது, பௌர்ணமிக்கு எல்லாம் தான் நடந்துருக்குது. நாளைக்கு அமாவாசை வேலைக்கிழமை இங்கேருந்து தளிகெல்லாம் போட்டு எடுத்துன்னு போய் எல்லா ஏழைகளுக்கும் சாப்பாடு அமாவாசை கொடுத்துட்டு வரேன். இதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துன்னு தான் இருக்கேன், அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். டு தி எக்ஸ்டென்ட் பாசிபிள் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முயற்சி செய்ய. புரிஞ்சிக்கலைனாலையும் அதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை,
முதலிடை கடையிலும் வசத்தில் இல்லை. நீ நினச்சிக்கிட்டா இந்த உலகத்தில் பிறந்த, சரி எங்கிட்ட வரணும்னு நீ ஏதாவது பிளான் பண்ணியா, தானே தான் வந்திருக்க. இப்போ ஏதோ ஒரு டிவைன் ட்ராமா இருக்கு இல்லையா, அதனால் அந்த டிவைன் ட்ராமா when it unfolds you will understand the reason, the rhyme and other things. ஓகேவா? வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஓம் ஜெய் சிவசங்கர ரே சுவாமி ஜெகத் பரிபாலகரே. ஆதிசங்கர அவதார அநாதரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தன்னிலமையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.